உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு, சனி பகவான் மீன ராசியில் காலபுருஷனுக்கு விரயஸ்தானத்தில் வக்ரத்தன்மை பெறப்போகிறார். ஜூலை மாதம் 13ஆம் தேதி இப்படி வக்ரம் அடையக்கூடிய அந்த சனி பகவான் 27ஆம் தேதி நவம்பர் மாதம் வரைக்கும் அந்த வக்ரத்தன்மையை பெற்று இருக்கிறார். கிட்டத்தட்ட 4.5 மாதங்களுக்கு அந்த சனி பகவான் இந்த வக்ரத்தன்மை பெறும்போது ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் உண்டான பலன்கள் என்னென்ன மாற்றங்கள், ஏன்னா சனின்றது ஒரு முக்கியமான காரக கிரகம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஒரு தொழிலை நிர்மாணிக்கக்கூடிய, அவர்களினுடைய வேலையை நிர்மாணிக்கக்கூடிய, அவர்களினுடைய வாழ்வை சிறப்பிக்கக்கூடிய கிரகமே அந்த சனி பகவான் தான். அப்படிப்பட்ட கிரகம் வக்ரத்தன்மை பெறும்போது என்னென்ன மாற்றங்கள், நீங்க என்ன தெய்வ வழிபாடு பண்ணுனா உங்களுக்கு இந்த நேரத்துல நல்ல ஒரு சேஞ்சஸ் வரும் அப்படின்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். நீங்க இந்த சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. மீன ராசி என்பர்களுக்கு சனி பகவான் வக்ர நிலை அடையிறது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் தான். ஏன்னா ஜென்ம சனியாக இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் பின்னோக்கி நகர்ந்து செல்கிறார். அவருடைய தன்மையையும் மாற்றி அமைக்கும் போது கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் அடையிறதுக்கு உண்டான ஒரு நேரம், ஒரு நிம்மதி பெருமூச்சு அப்படின்றது இந்த மீனராசி என்பர்கள் விடக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டத்துல மீனராசி என்பர்கள் யாருக்கும் போய் அட்வைஸ் பண்ணாதீங்க. உங்களுடைய இயற்கை குணங்களை மாத்திக்கோங்க. நீங்க எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணி அவங்க வாழ்ந்த ஒரு அமைப்புகள்லாம் போறோம். இப்போ நீங்க உங்களுக்குள்ளேயே அட்வைஸ் பண்ணிக்கோங்க. நீங்க எப்படி இருக்கணும், என்ன செய்யணும், நம்மளுடைய குடும்பத்திற்கு என்ன பண்ணணும் அப்படின்றத நீங்க உங்களுக்குள்ளேயே அட்வைஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அமைப்பை மாற்றி தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இதுதான் இந்த சனி வக்ரமாகப்பட்டது உங்களுடைய உள்ள இருந்து வேலை செய்யக்கூடிய ஒரு தருணம். உங்களுடைய மனதிற்குள்ள இருந்து அந்த ஜென்ம சனியாக வக்ரதன்மை அடையும் போது உங்களுக்குள்ளேயே ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மீன ராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த காலகட்டத்துல நிறைய பிரயாணங்கள் இருக்க போது இந்த மீன ராசி என்பர்களுக்கு ஒவ்வொரு மாசமும் ஏதாவது ஒரு பிளான் போட்டிருப்பீங்க. சில பேர் பாத்தீங்கன்னா வெளிநாட்டு பயணம்லாம் அதிகமா இருக்கும். ஒரு மாசம் மலேசியா, ஒரு மாசம் சிங்கப்பூர், ஒரு மாசம் யுஎஸ், இந்த மாதிரியாக ஒரு ஃபாரின் கண்ட்ரிஸ் ஒரு ஆக்டிவிட்டிஸ் தான் இந்த மீனராசி என்பர்களுக்கு அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா சனி வக்ர பார்வையாக உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால அந்த இடமாற்றங்கள் வெளிநாட்டு மாற்றங்களாக தான் இருக்குமே ஒழிய உள்ளூர் மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்காது. 7ஆம் பார்வையாகவும் பார்க்கறதுனால வெளிநாடு தான் 100%. வெளிநாட்டு மேற்படிப்புக்கு போகக்கூடியவர்கள், வெளிநாட்டுல போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்க, இங்க 12th முடிச்சாச்சு, நாங்க வெளியூர் யூனிவர்சிட்டியில போய் படிக்கிறோம், வெளிநாட்டு யூனிவர்சிட்டியில போய் படிக்கிறோம்னு நினைக்கிறவங்க இந்த 4 மாதங்கள்ல உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் எல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். எஜுகேஷன் லோன் அப்படின்றது மிக எளிமையாக கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. அதனால நீங்க வெளிநாட்டுல போய் படிக்க போறீங்க, வெளிநாட்டுல போய் சம்பாதிச்சு பெரிய ஆளாக இருக்கிறதுக்கு உண்டான ஒரு முழு பேஸ்மெண்ட இந்த சனி வக்ரம் இந்த மீனராசி என்பர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இந்த காலகட்டத்துல ஏற்கனவே நாங்க வேலையை விட்டுட்டு இப்ப வெளிநாட்டுக்கு வந்துட்டோம், யுஎஸ், சிங்கப்பூர், மலேசியா இந்த மாதிரியான கண்ட்ரிக்கு வந்துட்டோம், ஆனாலும் எங்களுக்கு இங்க வேலை கிடைக்கல அப்படின்றவங்களுக்கு ஒன்னும் கவலைப்படாதீங்க. ஆகஸ்ட் 1st வீக்குக்குள்ள, அதாவது ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்புன்றது கிடைக்கும். நிரந்தர வேலை வாய்ப்பான்றது உங்களுடைய தசாபுத்தி அமைப்புகள் தீர்மானிக்கும். தற்காலிக சூழ்நிலைப்படி இந்த மீனராசி என்பர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை கண்டிப்பா கொடுக்க போறாரு. அது நிரந்தரமா தற்காலிகமான்றத உங்களுடைய தசாபுத்தி பலன்கள் தான் தீர்மானிக்க போகுது. யார் யாரெல்லாம் இந்த மாதிரியான வேலை அமைப்புக்காக நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்களோ கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இந்த மீன ராசி என்பர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா எல்லார்கிட்டையும் ரொம்ப ஒரு சாத்வீக குணத்தோடு தன்னுடைய நடைமுறையை அமல்படுத்தக்கூடியவர்கள். அதாவது யார்கிட்டையும் ரொம்ப எதிர்ப்பாகவே இருக்கக்கூடாது. எல்லாருமே நமக்கு நெருங்கிய நண்பர்கள், நமக்கு நெருங்கிய உறவுகள் அப்படின்னு சொல்லிதான் அவர்களை ரொம்ப ரொம்ப எளிமையா ஹேண்டில் பண்ணுவாங்க. ஆனா இவர்களுக்கு ஆப்போசிட்டா
இருக்கிறவர்களை சார்ந்து இருப்பவர்கள் எப்போதுமே இவர்களை ஒரு எதிரியாக தான் பார்ப்பாங்க. இவங்கிட்ட பழகினாலே நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா தான் இருக்கணும் அப்படின்ற அளவுக்கு இந்த மீனராசி என்பவர்களோடு சேர்த்து பயணிப்பவர்கள் ரொம்ப சூதுவாதோட இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. அந்த உறவுகள் ஏமாற்றம் அப்படின்றது இந்த மீனராசி என்பவர்களால தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு அமைப்பாக தான் இருக்கும். இந்த சனி வக்ர காலகட்டம் அந்த உறவுகள் ஏமாற்றத்திலிருந்து உங்களை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். நீங்க உங்களுடைய குடும்பத்தை பிரிந்து நீங்க வெளியூர்ல இருக்கிறீங்க, அங்க ஏதோ ஒரு நபர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் வருது அப்படின்னா அவர்கள்னால உங்களுக்கு எப்போதுமே ஒரு நிம்மதின்றது கண்டிப்பா இருக்காது. உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள்னாலதான் உங்களுக்கு எப்போதுமே ஒரு நிம்மதி, ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கைன்றது இந்த மீன ராசி என்பர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். அதை இந்த சனி வக்ரத்தன்மை காலகட்டத்துல நீங்க முழுவதுமாக உணரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். எந்த இடத்துல நம்ம போனாலும் நமக்கு தன் வீடு தான் ஒரு சொர்க்கமான வீடு, தன்னுடைய குடும்பத்தார்கள் தான் நமக்கு எப்போதுமே இலகுவாக இருப்பார்கள் அப்படின்னு நீங்க ஒரு முழு மனப்பூர்வமாக உணரக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போது. இந்த காலகட்டத்துல திருமண முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றங்கள், இதனால் வரைக்கும் திருமணத்துல தடையாக இருந்த சில நிகழ்வுகள் எல்லாமே உங்களுக்கு விலகக்கூடிய ஒரு தருணம். 1000 வரன்கள் வந்தும் அந்த 1000 வரன்கள்ல ஏதோ ஒரு ரிஜெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். அந்த அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டம் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்கும். நிறைய மீனராசி என்பர்கள் 35 வயதுக்கு மேல திருமணம் ஆகாம இருப்பாங்க. இல்ல 25 வயசுலயே கல்யாணம் ஆகி அந்த கணவன் மனைவியை இழந்தவர்களாக இருப்பாங்க, விவாகரத்து ஆனவர்களாக இருப்பாங்க. இப்போ அந்த 35 வயசு இருக்கு அப்படின்னா அந்த 35 வயசுக்கு மேல ஒரு திருமண வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சனி வக்ர காலகட்டம் முழுமையாக உங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருக்க போகுது. ஏன்னா வக்ர பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஏற்கனவே இழப்புகள் அந்த திருமண உறவுல இருக்கிறவங்களுக்கு இப்போ அது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். அந்த 10ஆம் பார்வையாக வக்ர பார்வையாக பாக்குறதுனால தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு முன்னேற்றங்கள், யாரெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு டீச்சிங் உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, இல்ல ஒரு ட்ரெயினரா இருக்கிறீங்க, பெரிய கார்பரேட் ஆபீஸ்ல நீங்க ஒரு ட்ரெயினரா இருக்கிறீங்கன்னா உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அப்படியே உயரக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். உங்களுக்குன்னு சில ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு அந்த இடத்துல கொடுப்பாங்க. உங்களுக்குன்னு சில ஒரு விருந்தோம்பல்கள், அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு நினைவு பரிசுகள், இந்த மாதிரிலாம் உங்களை ஒரு அங்கீகாரம் கொடுத்து உங்களுக்கு உண்டான ஒரு திறமைக்கு ஒரு நல்ல ஒரு வேல்யூன்றது இந்த காலகட்டத்துல இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கிறவங்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டத்துல இந்த மீனராசி என்பர்கள் தன்னுடைய வேலையில நிறைய பழுகளை, அதாவது வேலை பழுன்றது அதிகமாக இருக்கும், பாரங்கள் அதிகமாக இருக்கும். ஒருத்தர் 4 பேர் செய்யற வேலையை நீங்க மட்டுமே செய்வீங்க. ஒரு தூங்குறதுக்கு கூட டைம் இருக்காது. அந்த அளவுக்கு வேலையில ஒரு ப்ரெஷர்ன்றது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அது நாளடைவுல உங்களுக்கு அதிகரிக்குமே தவிர குறையாது இந்த மீனராசி என்பர்களுக்கு. இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்க இந்த காலகட்டத்துல வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மீனராசி என்பர்கள் நீங்க 6 முகம் கொண்ட ஒரு முருகனை வழிபாடு பண்றது நல்லது. இல்ல ஒரு சம்ஹார முருகனை வழிபாடு பண்ணுங்க. இப்போ திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய முருகர்லாம் அங்க சம்ஹார முருகனே ஒரு உற்சவ மூர்த்தி வச்சிருப்பாங்க. அதனால அந்த முருகனை வழிபாடு பண்றது நல்லது. இல்ல அப்படி முடியாதவங்க வீட்டுல அந்த 6 முகம் கொண்ட முருகனை வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுடைய சத்துருக்களும் உங்களுடைய எதிரிகளும் உங்களுடைய வேலை பழுவும் முழுமையாக குறையக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த மீனராசி என்பவர்களுக்கு இருக்க போது. உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலனை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.